ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்னன்றதை கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிள் தளிகை தான், ஆஸ் யூஷுவல் டயலாக் தான். ஸோ ஈரைக்காய் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன், தக்காளி, அதுக்கப்புறமா கொத்தரங்காய், இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஒரு சிம்பிள் தளிகை பண்ணிக்கலாம் இன்னைக்கு. கொஞ்சம் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு இன்னைக்கு, அந்த வேலைகளும் இருக்கு. வெளியில சில விஷயங்கள் சாமான்கள் கொண்டு கொடுக்க வேண்டிய வேலைகள் ஒன்று இருக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி போகிறேனான்னு டவுட், பிகாஸ் என்னால் ரொம்ப முடியல உடம்பு. டாக்டர் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன்னா இவர் போனால் போவார்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு உண்டான சிம்பிள் தலிகையோட குக்கிங்குள்ளே போகலாம். வேகமாக குக் பண்ணிட்டு போகணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள்லாம் இதுதான். கொத்தரங்காய் இருக்குது, ஈரைக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது. சிம்பிள் தலிகை தான். டாக்டர்கிட்ட போகணும். ஸோ அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு சிம்பிளாக ஒரு தலிகை முடிச்சுட்டு இன்றைக்கி போகலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுடுத்து. மாங்காய் கட் பண்ணிட்டேன், கொத்தரங்காய் மைக்ரோவேவில் போட்டுருக்கேன் பவுலில். ஸோ இதை கொஞ்சம் மைக்ரோவேவில் குக் பண்ணி எடுத்துட்டுலாம். பருப்பு நான் அலம்பி எடுத்துட்டேன். ஸோ ஈரைக்காய் போட்டு தான் சாம்பார் பண்ண போகிறேன். நான் இதோட போடலை, தனியாகவே போடுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்படியும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐ திங்க் நான் அப்படியே போட்டுடுறேனே. குக்கர்லேயும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதோட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் வெங்காயம் சாப்பிடக்கூடிய டேவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் இதோடு சேர்த்து போட்டினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் போடல, வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. இது வந்து நான் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தான் ஜலம் வச்சுருக்கேன். குழம்பு சாம்பார் கொஞ்சம் கம்மியாக வந்தால் போதும், அளவு ரொம்ப ஜாஸ்தியாகிடுறது. 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மாடி ஆற்றுல ஹோமம் நடக்கிறது, எங்கள் ஆற்றுல எவ்வளோ புகை வந்துடுத்து பாருங்கோ. நல்லது தான் புகை, ஹோம புகை ரொம்ப நல்லது. ஸோ இது நல்லா வெந்துடுத்து. நம்ம இப்போ சாம்பார் பண்ணிடலாம். ஸோ வானொலியை அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ நேற்றுக்கு ஒரு லஞ்சுக்கு போயிருந்தேன். ஒரு தரத்தில் சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகா காரம் அள்ளிடுத்து. ரொம்ப வயிற்று வலி நேற்று ராத்திரியெல்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேடிகை மிளகா வச்சு மட்டுமே தான் இன்றைக்கி தலிகை இருக்க போகிறது. ஸோ சாம்பார் பொடி போட்டால் கூட அதில் குண்டூர் மிளகா இருக்கும். ஸோ திருப்பியும் வயிற்று வலி ஆரம்பிச்சிருவோன்னு பயமாக இருக்கிறதுனால சாமானை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். தனியாக வெறுமை கடலப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இதை மட்டும் ட்ரையாக வறுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சோண்டு பேடிகை சில்லி. இன்றைக்கி சாஸ்திரத்துக்கு தான் காரம் இருக்க போகிறது சாப்பாட்டில். ஸோ வெந்தயம் வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சுட்டு நான் எண்ணெயே குத்திக்கல. ஸோ கருவேப்பிலை வாசனை வரைக்கும் வறுத்துக்கலாம். கொப்பரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வானலிலே வச்சிடலாம். ஸோ தட் கரெக்டான கலர் வந்துடும். ஆஃப் பண்ணி விட்றேன். அப்புறமா இதை பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ வறுத்த அதே வானலிலே எண்ணெய் கொஞ்சம் குத்தின்னு எண்ணெய் சுட்டுன்னு. இப்போ நான் வந்து கடுகு வெந்தயத்தை தாளிச்சிக்கலாம். பொடியை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். புளிஜலம் கரைச்சி எடுத்துட்டாச்சு.
மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பருப்பு பொடி எல்லாம் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டிதான். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருத்து. நான் இப்போ குக்கர்லேருந்து காய், தக்காளி, பருப்பு எல்லாம் வேக வச்சதை இதோடு சேர்த்துட்டுறேன். கொஞ்சம் இன்றைக்கி ஈரைக்காயில் வந்து பருப்பு நிறையா தெரியறது. அந்த விதை முன்னாடியே கொஞ்சம் பெரிய காயாக எடுத்துட்டேன் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொடியும் இதோட போட்டு விட்டுறலாம். நல்ல வாசனையாக இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது குழம்பு. பட் தண்ணி ஊற்றினா அளவு ஜாஸ்தியாகிடுறது. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். வேணா நீங்கள் ஜலம் குத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பார் ரெடி ஆகிடுத்து. அடுத்தாப்பில் கொத்தரங்காய் காய் பண்ணிக்கலாம். பண்ண அதே வானிலையே எடுத்துட்டேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் குத்திக்கலாம். இதை வந்து குக் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் மைக்ரோவேவில். ஜஸ்ட்டு தாளித்து குத்தி தேங்காய் போட்டு தான் எடுக்க போகிறேன். ரொம்ப ஆயாசமாக இருக்குது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, எண்ணெய் சுட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்து அடுப்பில் ரொம்ப நேரம் இருந்தது. ஸோ குக்கிங் வீடியோலாம் முன்ன பின்ன வருது. ஸோ எந்த ஒரு நாள் சப்போஸ் அமாவாசை, ஏகாதசின்னா வெங்காயம் பூண்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாக்டரில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். பட் வீடியோ ஏதாவது வந்ததுன்னா மேபி இப்போ இந்த எங்கள் மச்சினர் வீடியோ, மற்ற எல்லா வீடியோக்களும் திருச்சியில் எடுத்த வீடியோலாம் வரதுனால ஸோ டேட்டு வந்து நான் குக் பண்ணுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வேறு வேறு டேட்லலாம் கூட வரும் உங்களுக்கு. ஸோ அப்படியே வர வர பார்த்துக்கோங்க. ஸோ பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுத்து. நம்ம இப்போ வந்து வேணும்னா வத்த மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ளெயினாக பிளாண்டாக தான் ஒரு ஃபுட்டு பண்ணின்னு இருக்கேன். ஸோ மிளகாயே போட போகிறதில்ல. ஸோ ஒரு குக் பண்ணி எடுத்துட்டேன், வேக விட்டு எடுத்துட்டேன் கொத்தரங்காயை அப்படியே போட்டுடுறேன். ஸோ உப்பு மட்டும் போட்டு வதக்கிட்டு இந்த சத்தம் அடங்கின உடனே தேங்காயோ இல்லை கொப்பரையோ போட்டு நம்ம இறக்கிக்கலாம். வேணுன்னா பருப்பு உசிலி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து மினிமல் குக்கிங் தான். ஸோ இந்த இது வந்து நம்ம தேங்காய் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா காய் ரெடி ஆகிடும். அப்புறமா மாங்காயை வந்து ஒரு தொகையெல்லாம் அரைச்சிடலான்னு பார்க்குறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுறேன். ஸோ மாங்காய் தொகையில் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு பிடி வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். கொஞ்சம் வறுத்துட்டு காமிக்கிறேன். ஒரு கப்பு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 பேடிகை சில்லி, கொத்தமல்லி, உப்பு. புளிப்பு வேண்டாம், அதாவது புளி வேண்டாம். அதுக்கு பதிலாக மாங்காயோட டேஸ்ட்டே கரெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சோண்டு தேங்காய் இருந்தால் சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ வேர்க்கடலை வறுத்துட்டுருக்கேன். அதோடு ஒரு 4 எள்ளு வாசனைக்கு மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிய ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மாங்காய், வத்த மிளகா, உப்பு, சும்மா ஒரு பேருக்கு வதக்கினா போகிறோம். ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இதோட கொஞ்சம் தேங்காயும் இந்த கொத்தமல்லி தழை, ஒரு பெரட்டிட்டு இந்த இதோட வானலியோட சூட்லேயே வச்சிடலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நம்ம கொரன்னு அரைச்சிருந்தாக்கா நமக்கு தொகையல் ரெடி ஆகிடும். ஸோ மணக்க தொகையல் ரெடி ஆகிடுத்து. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ சாதம் வைக்க வேண்டிதான்.
ஸோ ஒரு 4 சவுண்டு வரட்டும். சாதத்தை ஆஃப் பண்ணியாச்சு. இன்னைக்கு உண்டான வெரி வெரி சிம்பிள் தலிகை ரெடி. சுட சுட சாதம், அதுக்கப்புறமா ஈரைக்காய் தக்காளி போட்டு அரைச்சி விட்ட ஒரு சாம்பார் பண்ணியிருக்கேன். கொத்தவரங்காய் ஜஸ்ட்டு வேக விட்டு தாளித்து தேங்காய் போட்ட காய், அதுக்கப்புறமா மாங்காய் தொகையல். ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு சிம்பிள் தலிகை ரெடியாக எடுத்து. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.